ஃபோனில் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு இல்லைனா கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கேம்ஸ்லேயே உட்காந்துருவாங்க. எப்படின்னா ரூம்குள்ளே உட்காந்துருப்பாங்க, காதில் ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருப்பாங்க. இப்போ நான் உள்ளே போகிறேன்னா இதை பண்ணடா இதை பண்ணடான்னு அவங்களுக்குரிய ஒரு ஜோனை கிரியேட் பண்ணுவாங்க. டே இப்படிலாம் பண்ணாதடா, கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொன்னால் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. நான் என்ன வெளியே போய் சுற்றுறேன்னா, நான் என்ன இன்ஸ்டாகிராமில் வேறு யார் கூட பேசுகிறேன்னா, ஏன் என்ன சந்தேகப்படுறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் தானே விளையாடுறேன். ஆவியானவர் பேசுனாங்கன்னா நமக்கு வந்து சில நேரத்துக்கு வந்து யோசனை வருது. நம்ம தான் யோசிக்கிறோமா, இல்லை ஆவியானவர் பேசுகிறாங்களா, இல்லைன்னா சில நேரத்துக்கு பிசாசே வந்து நம்மகிட்ட வந்து பேசுகிறானா. ஆனால் ஜெபம் பண்ணி பழகி நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக வந்துட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், இது ஆண்டவர் பேசுகிறாரு, இது பிசாசு பேசுகிறான், இது மாம்சத்தில் வருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அங்கிள் எனக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க. இப்போ என் பிரதர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனில் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு இல்லைனா கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கேம்ஸ்லேயே உட்காந்துருவாங்க. எப்படின்னா ரூம்குள்ளே உட்காந்துருப்பாங்க, காதில் ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருப்பாங்க. இப்போ நான் உள்ளே போகிறேன்னா அதை பண்ணடா இதை பண்ணடான்னு அவங்களுக்குரிய ஒரு ஜோனை கிரியேட் பண்ணுவாங்க. டே இப்படிலாம் பண்ணாதடா, கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொன்னால் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. நான் என்ன வெளியே போய் சுற்றுறேன்னா, நான் என்ன இன்ஸ்டாகிராமில் வேறு யார் கூட பேசுகிறேன்னா, ஏன் என்ன சந்தேகப்படுறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் தானே விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நான் வந்து கேம்ஸ்க்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னால், நான் ஏர்ன் பண்ணுறேன், கேம்ஸ் மூலிமா நான் சம்பாதிக்கிறேன், நீ ஏன் என்ன வேணான்னு சொல்கிற, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுடுறாங்க. விளையாடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்குது, நம்ம வாயை அடைச்சிடுறாங்க. அங்கிள் என்ன அங்கிள் நம்ம சொல்லலாம்? இப்போ வந்து இந்த விளையாட்டு மூலமாக நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, மனநல பாதிக்கப்படுறாங்க, நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி விளையாட ஆண்டவர் சொல்லலை. வெளியே போய் ஃபுட்பால் விளையாடினா சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தால் மைண்டெல்லாம் பாதிக்கப்பட்டு கடைசியில் தோல்வி அடைஞ்ச உடனே மனதில் டிப்ரெஷன், மன அழுத்தம், இவ்வளோ பணத்தை நான் தோத்துட்டேன், அதை விட செத்துட்ட பரவாயில்லன்ற எண்ணம், இதெல்லாம் தேவையா? அப்போது இந்த மாதிரி தற்கொலையும் யாராவது ஃபுட்பாலில் தோத்து தற்கொலை பண்ணியிருக்காங்களா? இல்லை. இந்த ஆன்லைனில் விளையாடி தற்கொலை பண்ணவங்க நிறையா இருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு பின்னால் யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். அதனால் பிசாசு உண்டாக்கின விளையாட்டு விளையாடாதுங்க. அப்போ அவனை கட்டுனாதான் உங்கள் தம்பியோ அண்ணனோ மனம் திரும்புவாங்க. நீங்கள் பாரம் எடுத்து ஒரு நாள் உபவாசம் பண்ணி வாரத்தில் ஒரு நாள், ஆண்டவரே என்னுடைய சகோதரன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும், இது ஒரு தவறு பாவம் நீ உணரணும், நான் அவனுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன், இந்த வீடியோ கேம் மூலமாக கிரியேட் செய்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும் அப்படின்னு நீங்கள் பாரம் எடுத்து ஜெபித்தீங்கன்னா தேவன் அவங்களை தொடுவார். அது மாதிரி நிறைய பேர் விடுதலை பெற்று சாட்சி எழுதியிருக்கிறாங்க. ஜெபிக்கலாம் வாங்கல அந்த சாட்சி வாசித்தது நீங்கள் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பேருக்கு இயேசு விடுதலை கொடுத்துருக்கிறார். மணிக்கணக்காக விளையாடு. அப்போ உங்கள் குடும்பத்திலே இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு கோபம்தான் வரும், எரிச்சல். ஏன்னா அவங்க அதுக்கு அடிமைத்தனத்தில் இருக்காங்க. பிசாசு அடிமையாக்கி வச்சிருக்கிறான். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் இருந்தாங்களே? நான் இருந்தேன், இயேசு விடுதலை கொடுத்துருக்கிறார், அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை, பப்ஜி கேமில் ரொம்ப அடிமையாக இருந்தேன். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நிறைய பேர் சாட்சி கொடுக்கும்போது பார்க்கும்போது அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஆனால் நான் உடனே போய் டெலீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அந்த ஞாபகம் இல்லை. அந்த ஞாபகமே இல்லை. இல்லை. பார்த்தீங்களா, இந்த சாதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். நம்ம மத்தியில் ஆண்டவர் வச்சுருக்கா. அப்போ ஆண்டவரால் விடுதலை கொடுக்க முடியும். ஒரு ஃபுட்பாலோ அல்லது வாலிபாலோ அல்லது கிரிக்கெட்டோ கேம் எதுக்காக? ஃபிசிக்கல் நமக்கு ஃபிசிக்கலாக அப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண பார்த்து மகிழ்ச்சி அடைய. அதை வச்சு சூதாடுறதுக்கு இல்லை. அப்போது எது நோக்கமோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மாறி போகிற எல்லாமே பிசாசுடைய ட்ராப் இருக்கும். அதில் நம்ம கவனமாக. நான் பிரின்ஸ் ஆபிரகாம் இங்கே திருநெல்வேலியிலேருந்து வரேன். எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக டவுட் இருக்குது. ஆவியானவர் வந்து நம்மோடு வந்து பேசுகிறத வந்து எப்படி உணர முடியும்? சில நேரத்துக்கு மாம்சத்துலேயும் நமக்கு வந்து சிந்தனை வருது, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ வந்து ஆவியானவர் பேசுனாங்கன்னா நமக்கு வந்து சில நேரத்துக்கு வந்து யோசனை வருது, நம்ம தான் யோசிக்கிறோமா, இல்லை ஆவியானவர் பேசுகிறாங்களா, இல்லைன்னா சில நேரத்துக்கு பிசாசே வந்து நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் சிந்தனை வருது. அதனால வந்து அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்? தரிசனம் கூட அப்படி தான் அது வருது. அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து பேசலாம், எப்படி ஜெபிக்கலாம்னு சொல்லி ஒரு ஓகே, நல்ல கேள்வியில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு. இந்த உலகத்தில் 3 விதமான ஆவி இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர்,
அது கர்த்தருடைய ஆவியானவர். அவர் நம்மோடு பேசுகிறவர், நம்மை நிரப்புகிறார், நம்மை பயன்படுத்துகிறார், பலன் தருகிறார், ஞானம் தருகிறார் ஆவியானவர். இன்னொன்று அசுத்தாவிகள், ஈவில் ஸ்பிரிட்ஸ், சாத்தானுடைய ஆவி, பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் என்று சொல்லுவது. அது பிசாசு, அந்த ஆவி. அதுவும் பேசும், அதுவும் தரிசனம் கொடுக்கும், அதுவும் நம்மோட இடைப்பட முடியும். இன்னொரு ஆவி இருக்கிறது, மனுஷனுடைய ஆவி, நம்முடைய ஆவி. மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம், 3 பகுதிகளை உடையவன். சரீரம் மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியும். ஆவியும் ஆத்மாவும் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த ஆவி தான் அவனுடைய உள்ளான மனுஷன். அந்த ஆவியினால தான் அவன் வாழுகிறான். மனுஷனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறாரு. அதனால் இந்த மனுஷ ஆவியிலேயே சில காரியத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ஆள் பேசும்போது ஒரு ஆள் இந்த ஆள் ஏமாத்துறான், இவங்க சொல்கிறது போய், இவங்க செய்கிறத கவனித்தாலே இவன் சரியாக தெரியல அப்படின்னு நம்ம கணிச்சிட முடியும். அது ஆவியானவர் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய ஆவிக்கே தேவன் சில சக்திகளை கொடுத்திருக்கிறார். அப்போ அதுக்கு ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. மனுஷிக ஆவிக்கு நமக்குள்ளே தந்திருக்கிற மனுஷிக ஆவி தேவன் தந்த தீபம். சரி, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு ஆவியானவர் எங்கே பேசுகிறார் அப்படின்னு கேட்டால், காதில் பேச மாட்டார். சிலருக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக, வெகு சிலருக்கு சில சமயத்தில் மாத்திரம் ஆண்டவர் பேசுவது காதில் கேட்கும். பொதுவாக எல்லோரோடும் ஆண்டவர் பேசுகிற விதம் நம்முடைய ஆவியிலே கர்த்தர் பேசுவார். இப்போ ரோமர் 8:16 வாசிங்க. ரோமர் 8:16. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் எங்கே இடைப்படுவார்? நம்முடைய ஆவியில் தான் இடைப்படுவார். அதனால தான் உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வந்துச்சு, உள்ளத்தில் யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற விதம், ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இடைப்பட்டு பேசுவார். இப்போ சந்தேகம் என்னென்னா, பேசுகிறது ஆவியானவரா பிசாசா நாமளாக நினச்சிக்கிறோமா? 3 இதில் தான் குழப்பம். ஆண்டவருக்கு நமக்குள்ள ஐக்கியம் சரியாக இல்லை. நமக்கும் ஆண்டவருக்கு நடுவாக ஏதோ ஒரு பாவக்காரியம் வந்துட்டா பிசாசு அதன் வழியாய் நுழைந்து நம்மை வஞ்சிக்க முடியும். 2வது, நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது மாம்சத்தில் நமக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நினைத்து கொண்டே ஜெபம் பண்ணால் ஆவியானவர் அதையே பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும். அதனால தான் இல்லை, நான் ஜெபம் பண்ணால் எனக்கு ஆவியானவரே பேசுகிறாரு, உணர்த்தினார், அப்போ ஏன் எனக்கு நடக்கலைம்பாங்க. நீங்கள் முதலாவது கர்த்தரிடத்துல ஒரு ஆலோசனை பெறணும். கர்த்தர் என்ற தெளிவாக பேசணும்னு சொன்னால், நீங்கள் தேவ சமூகத்தில் எல்லாவற்றை விட்டு விலகி தேவனும் நீங்களும் முதல்ல தனித்து இருக்கணும். முதல்ல உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். தேவனுடைய குரலை நீங்கள் கேட்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நடுவாக ஏதாவது இருக்குதா அதை சிந்தித்து பார்த்து ஆண்டவர்கிட்ட நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். உங்களுடைய கண்ணின் பார்வையில், உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய எண்ணங்களில் தேவனை துக்கப்படுத்தின ஏதாவது காரியம் இருக்கிறதா? உங்களுடைய அவயவங்களை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு உங்களை நிரப்பி ஆட்கொள்ளும் போது அவர் சுத்திகரித்து ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு உங்களை அவர் ஆயத்தப்படுத்துவார். அதன் பிறகு நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். அப்போ உங்களுடைய மனதை, உங்களுடைய சிந்தனையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் பேசினா எந்த காரியமும் வேத வசனத்தின்படி தான் அது இருக்கும். வசனத்துக்கு மாறாக கர்த்தர் பேசவே மாட்டார். அப்போ ஆண்டவர் பேசினா குழப்பம் இருக்காது. இல்லை, கர்த்தர் சொன்னார் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது பிரதர்னா கர்த்தர் சொல்லலைன்னு அர்த்தம். ஆண்டவர் பேசினா அதில் சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், குழப்பமே இருக்காது. அதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதுக்கு பெரிய அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே நம்மோடு கூட பேசுவார். தெளிவாக நமக்கு தெரியும், நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுட்டு, கொஞ்சம் கிளியர் வரல. நான் ஆரம்பத்தில் ஒரு முறைக்கு ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இன்னொரு முறை என்று பேசுங்க, இன்னொரு முறை எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க, அப்படிலாம் பிகினிங்கில் நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆனால் ஜெபம் பண்ணி பழகி நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக வந்துட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், இது ஆண்டவர் பேசுகிறாரு, இது பிசாசு பேசுகிறான், இது மாம்சத்தில் வருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வசனத்திலையும் பரிசுத்தாவி நிரம்பி கடந்து போக 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 தெளிவாக அதை அறிந்து கொள்கிற 3க்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள முடியும்.
அங்கிள் நீங்கள் சொன்னீங்க பரிசுத்த ஆவியான நிரப்பப்படும் போது சில தரிசனங்களை பார்க்குறோம். ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஒரு லாரியும் ஒரு பொண்ணும் பார்க்குறோம். உடனே உணர்த்தப்படுறேன் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. அன்னைக்கு நைட்டு 7 o'clock டிவியில் நியூஸ் சேனல் பார்க்கும்போது சும்மா நடந்து போயிட்டு இருந்த ஸ்கூல் பொண்ணு லாரி மோதி அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. இது ஒரு விஷயம். ஒரு சண்டே வந்து சர்ச்சுக்கு கிளம்பணும். சாட்டர்டே ஒரு 1 o'clockலேருந்து 2 o'clock அந்த மார்னிங் டைமில் என்னை எழுப்பி விட்டு 50லேருந்து 57 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தி ஜெபிக்க வச்சாங்க. ஜெபம் பண்ணிட்டேன். அன்றைக்கி சர்ச்சிலேருந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறோம். நீ போகிற இடத்துல நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தது. நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் அந்த 2 விஷயமுமே தடுக்கப்படலை. எதனால் அங்கிள்? சரி, இப்போ ஆண்டவர் வந்து ஒரு பிள்ளை நடந்த போது லாரி மோதி இறந்து போன்னு உனக்கு இதை காமிச்சார். எது காமிக்கணும்? வாண்ட வந்து நீ ஜெபிக்கணும்னு காமிச்சார். எதுக்கு ஜெபிக்கணும்னு சொல்கிறாரு? நீ ஜெபம் பண்ணு, அப்படியே நடக்கும் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கா? நீ ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை காப்பாற்று, அதுக்கு தானே ஆண்டவர் காமிச்சார். நீ ஜெபம் பண்ண, காப்பாற்றலை, அப்போது உன் ஜெபம் போதுமானதாக இல்லை. அப்போ அந்த பிள்ளை செத்து போனதுக்கு வாண்ட்டு தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். இல்லை, சீரியஸ். உன்னை போல பிறனை நேசின்ற மாதிரி உன்னுடைய பாரம் அடுத்து அந்த பெண் ஏன் சகோதரி ஆண்டவரே, நான் சாக விட மாட்டேன், என்னை காமிச்சிருக்கிறீங்க, நான் திறப்பில் நிற்கிறேன், என்ன காரணம் ஆண்டவரே? நீ ஜோமனை சின்சியராக ஜெபிச்சிருந்தா பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதுக்கு தான் ஆண்டு காமிக்கிறார். அப்போது நம்ம நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறோம். காமிச்சாரு, நடந்துட்டு சில காரியம் வந்து நடந்துடும். அது வந்து தீர்க்கதரிசன நிறைவேறுதலுக்காக காமிப்பார். தேசத்தில் பஞ்சம் வரப்போகுதுன்னா ஜெபிச்சாலும் வந்துடும். அது நிறைவேறனதுக்காக. சில காரியம் வந்து தடுக்கிறதற்காக காமிப்பார். நீ ஜெபம் பண்ணி அதை தடுத்துரு, நீ ஜெபம் பண்ணால் நான் அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிப்பார். அது மாதிரி சில காரியங்கள் வந்து நீ ஜெபம் பண்ணால் அது மட்டுப்படுத்தப்படும். அதாவது உயிர் போகாது, ஒரு சின்ன விபத்தில் தப்பிச்சுக்கிடும். அது மாதிரி உன்னுடைய ஜெபம் அது மாதிரி காரியங்களை செய்யும். அப்போ என்கிட்ட காமிச்சு நடந்துட்டே அப்படின்னா நீ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஏன் எனக்கு காமிச்சிங்க, ஏன் என் ஜெபத்தை கேட்கல? அப்போ சொல்லியிருப்பார், நீ ஜெபம் பண்ணது காணாது மகளே, உன் சொந்த குடும்பத்துக்கு இப்படி ஜெபம் பண்ணுவியா? அப்போ உன் இருதயத்தில் இந்த ஒரு வேதனையின் ஜெபம் வந்திருக்கணும்ல அப்படின்னு கர்த்தர் கேட்டிருப்பார். அப்போ நம்ம அதை தான் யோசிக்கணும். அப்போ தேவன் நமக்கு ஒரு தீர்க்கதரிசனமாக காமிக்கிறார்னா ரியல் பேர்டன் எடுத்து அதுக்காக சின்சியராக ஜெபிக்கும் போது அது தடுக்கப்படும். நம்மளை நம்பி தான் ஆண்டவர் காமிக்கிறார். ஓகேவா?